இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரகிள் ஃபார் பூர்ண ஸ்வராஜ் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். பூர்ண ஸ்வராஜ்னா கம்ப்ளீட் ஃப்ரீடம் கண்டு எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதுக்கப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். Congressmen were not satisfied with dominion status and wanted to demand complete dependence. ஸோ அவங்களுக்கு கீழே இருந்து நமக்கு ஒரு இண்டிபெண்ட் நேஷன் தேவையில்லை, நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்கிற மென்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் லாகூர் இன் டிசம்பர் 1929 with Jawaharlal Nehru as the president. Purna Swaraj was declared as the goal. 1929 லாகூரில் வந்து ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. அதில் ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் தான் பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அது கூடமே பாய்காட் பண்ணணும், அது கூடமே நம்ம வந்து அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்றது பிரிட்டிஷர்ஸ், அவங்கள டிசோபே பண்ணுற மூலியமாக அப்படியே சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டையும் லான்ச் பண்ணுறாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னா என்னென்னா, இருக்கிற ரூல்ஸ் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. சிவில்னா பீப்புள், டிசோபீடியன்ஸ் அப்போ இருக்கிற ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாமல் பண்ண மூவ்மெண்ட் தான் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். 26 January 1930 was declared as Independence Day and pledge was taken all over the country to attain Purna Swaraj non-violently through civil disobedience including non-payment of taxes. ஸோ இந்த நாள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து டிக்ளேர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு கொண்டாடப்படுறோம். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ஒரு ஃப்ரீடம் எடுத்துகிட்டு வரணும்னா நான் வயலண்ட் மீன்ஸாக, அதுக்கப்புறம் யாருமே டாக்ஸஸ் இனிமேல் பே பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ the Indian National Congress authorized Gandhi to launch the movement. Indian National Congress வந்து காந்திஜியை வந்து லான்ச் பண்ண சொல்கிறாங்க அந்த மூமெண்ட்டை. சால்ட் சத்யாகிரகா மூவ்மெண்ட், ஓகேவா? ஸோ சால்ட் சத்யாகிரகா மூமெண்ட்டில் வந்து எப்படின்னா, அ சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் ப்ரெசென்ட் டு வைஸ்ராய் லார்ட் இர்வினுக்கு வந்து சில டிமாண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அல்டிமேட்டம்னா இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். டு கம்ப்ளை பை 31st January 1930. 31st January 1930 வந்து ஒரு அல்டிமேட்டம் வைக்கிறாங்க. ஒரு நம்மளோட இறுதி இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்மி அண்ட் சிவில் சர்வீசஸ் பை 50%. ஸோ ஆர்மியோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸை வந்து 50% வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்மி அண்ட் சிவில் சர்வீசஸ் பை 50%. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ராஹிபிஷன் ஆஃப் லிக்வர். டோட்டலாக வந்து ஆல்கோஹால் வந்து எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பை 50% லேண்ட் ரெவன்யூ வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சால்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கக்கூடாது, அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காந்திஜிஸ் தண்டி மார்ச். When Viceroy did not respond to the Charter of Demands, Gandhi launched the civil disobedient movement. Viceroy இர்வின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த டிமாண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒத்துக்கலை, ரெஸ்பாண்டும் பண்ணலை. அதனால காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாரு. த இன்க்ளூஷன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ் வாஸ் பிரில்லியன்ட் டாக்டிக்கல் டெசிஷன். அபாலிஷன் ஆஃப் சால்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்ட்டானோட ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. At the break of dawn on 12 March 1930, Gandhi set out from Sabarmati Ashram with 78 of its inmates. 12th March 1930 விடிய காலையில் வந்து சபர்மதி ஆசிரமம்லேருந்து 78 மெம்பர்ஸோட வெளியில் வராரு மார்ச் பண்ணுறதுக்கு காந்திஜி. The procession became larger and larger when hundreds joined them along. ஸோ அந்த குரூப் வந்து பெருசாகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் அவங்க அந்த ஊர்கள்லாம் தாண்டி போகிறப்போ அங்கே ஊர்களில் இருந்த மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வராங்க. ஸோ நிறைய 78 மெம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆனது, நிறைய பேர் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. அட் த ஏஜ் ஆஃப் 61, அப்போ காந்தியோட ஏஜ் 61, காந்தி கவர்ட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 241 miles in
24 days to reach Dandi at sunset. So 24 days ஆகுது, 241 miles அவர் நடக்கிறாரு. சன்செட்டுக்குள்ளே வந்து தண்டியை ரீச் பண்ணுறாரு. எப்போன்னா 5th April 1930. The next morning he took a lump of salt, breaking the salt law. இப்படி கை எவ்வளோ நம்ம பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் சால்ட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து சால்ட் எடுத்துக்கிட்டு சால்ட் லா வந்து பிரேக் பண்ணுறாரு. சால்ட் சத்யாகிரஹா இன் ப்ராவின்சஸ். In Tamil Nadu, C. Rajaji led a similar salt march from Tiruchirappalli to Vedaranyam. Tamil Naduல C. Rajaji வந்து Tiruchirappalli to Vedaranyam salt march எடுக்கிறாரு. Salt marches took place in Kerala, Andhra, Bengal. இந்த ஏரியாஸ்லாம் salt marches நடக்குது. In the northwest frontier province, Khan Abdul Ghaffar Khan led the movement. Northwest frontierல Khan Abdul Ghaffar Khan வந்து இந்த மூமெண்ட்டை நடத்தி வைக்கிறாரு. He organized the Kudai Khidmatgar, also known as Red Shirts. Red Shirts introduce பண்ணிக்கிறார். Rajaji making salt in Vedaranyam. Rajaji making salts in Vedaranyam. So இங்கே bit of information இருக்குது, பார்க்கலாம். British enacted the first Forest Act in 1865. So Britishers வந்து எப்போ ஃபஸ்ட்டு Forest Act ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1865. இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்க்கே வந்து சில ஏரியாஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு, ஆக்சஸ் கொடுக்கல டு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் டு கலெக்ட் ஃபயர்வுட், கேட்டில் ஃபுட்டர் அண்ட் அதர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் சச் அஸ் ஹனி, சீட்ஸ், நட்ஸ், மெடிக்கல் ஹெர்ப்ஸ். இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சஸ். த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1878 claimed that original ownership of the forest was with the states. அதுக்கப்புறம் 1878 ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்துச்சு இல்லையா, அது வந்து சொல்லுது ஓனர்ஷிப் ஆஃப் த ஃபாரஸ்ட் வாஸ் வித் த ஸ்டேட். ஸோ கவர்மெண்ட் கிட்ட தான் ஓனர்ஷிப் ஆஃப் த ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேஸ்ட் லேண்ட்ஸ் அண்ட் ஃபாலோ லேண்ட்ஸ் வேர் இன்க்ளூடட் ஆஸ் ஃபாரஸ்ட். வேஸ்ட் லேண்டு அங்கே வந்து ப்ராப்பராக எதுவுமே வளராது, எதுவுமே கிடைக்காது, ஃபாலோ லேண்ட்ஸ்லாம் வந்து ஃபாரஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் பை த ட்ரைபல் பீப்புள் வாஸ் ப்ராஹிபிட்டட். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து ட்ரைப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்படி மரங்கள் இருக்குது ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக, அந்த மரங்கள்லாம் அவங்களே வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் பண்ணுவாங்க. பிளான்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு, ஹார்வெஸ்ட் வந்துட்ட பிறகு அவங்க வந்து எரிச்சிருவாங்க, அந்த லேண்டே எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவை வந்து கட் பண்ணி திருப்பியும் இது பண்ண இருப்பாங்க. அதுவே ஒரு கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு ஒரு 2-3 years மேபி அந்த மாதிரி ஆன பிறகு திருப்பியும் இந்த லேண்டை திருப்பியும் கல்டிவேட் பண்ணுவாங்க, திருப்பி அதே பண்ணுவாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க கல்டிவேஷன், அதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் கூடமே ட்ரைபல் பீப்புள் தான் அது பண்ணுவாங்க. ட்ரைபல் பீப்புள் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் கூட அது அவங்க வந்து அலோவ் பண்ணலை. அலினேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃப்ரம் லோக்கல் கண்ட்ரோல் வாஸ் ஸ்டிஃப்லி ரெசிஸ்டட் பை தி அக்ரீவ்ட் ஆடிவாசிஸ் அண்ட் நேஷனலிஸ்ட். ஸோ ஏலினேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட், நம்மக்கிட்ட அந்த ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து ஃபாரஸ்ட் லேண்டை பறிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாமே வந்து ட்ரைபல்ஸ்க்கும் வந்து கோவம் வந்துருச்சு, நேஷனலிஸ்ட்க்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. Most striking evidence of continuing struggles of the tribal groups was the one waged by Alluri Sitarama Raju in Rampa. Rampala வந்து அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருந்தார். இஸ் அ ட்ரைபல். அவர் வந்து ட்ரைபல்ஸ்காண்டி வந்து பிரிட்டிஷ் கிட்ட போராடுவார். Raju's efforts at fighting corrupt officials to protect the interests of Rampa tribals prompted the British to target his life. A special Malabar police team was sent to quell the uprisings of Rampa Adivasis. Alluri Sitarama Raju attained martyrdom for the cause of forest dwellers. ஸோ அல்லூரி சீதாராமராஜுவை வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு மலபார் போலீஸ் டீமை வந்து கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அல்லூரி சீதாராமனை கொண்டுடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லூரி சீதாராமன் வந்து ரம்பா ஆதிவாசிஸ்காண்டி போராடினவர். காந்தி வாஸ் அரெஸ்டட் அட் மிட்நைட். ஸோ இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா. ஸோ ராஜாஜி வந்து வேதாரண்யமில் வந்து சால்ட் லா பிரேக் பண்ணுறாரு. காந்திஜியை வந்து மிட்நைட்லேயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏரவாடா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காஃபர் கான் அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் ஸ்விஃப்ட்லி அரெஸ்டட். ஸோ இவரை மட்டும் இல்லை, இவங்களை கூடமே திரும்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. Soon other forms of protest such as boycott of foreign cloth, picketing of liquor shops, non-payment of taxes, breaking of forest laws etc. were adopted. ஸோ இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனதுமே
நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஃபாரின் க்ளோத்ஸ் எல்லாம் யாருமே போடக்கூடாது, பாய்காட் கம்ப்ளீட்டாக ரெசிஸ்ட் பண்ணணும், யாருமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போராடுறாங்க. பிக்கெட்டிங் ஆஃப் லிக்கர் ஷாப்ஸ் முன்னாடி நின்றுட்டு ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறாங்க. லிக்கர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டாக்ஸஸ் யாருமே பே பண்ண மாட்டாங்க. பிரேக்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் லாஸை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா போய் எடுத்துக்கிறாங்க ஃபாரஸ்ட் பீப்புளெலாம். Women, peasants, tribals, students, even children and all sections participated in the nationwide struggle. So participants வந்து all groups வந்து participate பண்ணியிருக்காங்க. It was the biggest mass movement India had ever witnessed. So இந்த civil disobedience movementல காந்திஜி எல்லாரையும் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு மாஸ் ஸ்ட்ரகிள் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதுதான் பிக்கஸ்ட் மாஸ் மூமெண்ட்டாக. So roundtable conference. So midst of the movement, the first roundtable conference was held at London in November 1930. So இந்த மாஸ் மூவ்மெண்ட் நடக்கிறப்போவே நவம்பர் 1930ல் roundtable conference நடக்குது. ராம்சே மெக்டொனால்ட், the British Prime Minister, proposed a federal government with provincial autonomy. ஸோ ராம்சே மெக்டொனால்ட் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு வித் ப்ரொவின்ஷியல் autonomy. ஃபெடரல் கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரி, அதில் ஸ்டேட்ஸ், அது வந்து ப்ரொவின்ஷியல் autonomy. இந்த ஸ்டேட்டுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லாஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ த காங்கிரஸ் டிட் நாட் அட்டெண்ட் இட் ஆஸ் இட்ஸ் லீடர்ஸ் வேர் இன் ஜெயில். காங்கிரஸ் யாருமே வந்து அட்டென்ட் பண்ணலை, ஏன்னா அவங்களோட லீடர்ஸ்லாம் ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா. ஸோ த கான்ஃபரன்ஸ் க்ளோஸ்ட் வித்தவுட் எனி டெசிஷன் ஆன் கொஷின். கான்ஃபரன்ஸே மூடிடுறாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் பேக்ட். ஸோ லார்ட் இர்வின் held talks with Gandhi which resulted in Gandhi-Irwin Pact on 5th March 1931. 1931 5th Marchல வந்து Gandhi-Irwin Pact நடக்குது. The British வந்து அக்ரி பண்ணுறாங்க, கொஞ்சம் டிமாண்ட்ஸ் நம்ம வச்ச டிமாண்ட்ஸை வந்து ஒத்துக்கிறாங்க. என்னென்னா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் நாட் இன்வால்வ் இன் வயலன்ஸ், அவங்கள எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் கான்ஃபிஸ்கேட்டட் லேண்ட் அண்ட் லீனியன் ட்ரீட்மெண்ட். லேண்டெல்லாம் வந்து ஆக்கிரமம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லேண்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் லீனியன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரிசைன் பண்ணவங்களுக்கெல்லாம். ஸோ இட் ஆல்சோ பெர்மிட்டட் த லீனியன்ட்னால் வந்து ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் மர்சி ட்ரீட்மெண்ட்டு. It also permitted the people of coastal villages to make salt for consumption and non-violent picketing. ஸோ கோஸ்டில் இருக்கிற வில்லேஜஸ்க்கெலாம் வந்து நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க, நம்ம கன்சியூம் பண்ணுற அளவுக்காச்சும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. The Congress agreed to suspend civil disobedience movement and attended the conference. அப்போது வந்து காந்தி-இர்வின் பேக்ட் டைமில் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து காங்கிரஸ் வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ காந்திவை தான் அட்டென்ட் பண்ணுறாரு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை, which began on 7th September 1931. Gandhi refused to accept separate electorate for minorities. Minorities எல்லாருக்குமே செப்பரேட் எலக்ட்ரேட், ஜெயின்ஸு, பார்சிஸ், புத்திஸ்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து மைனாரிட்டிஸ் தானே, இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக எலக்ட்ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து காந்திஜி வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஆஸ் அ ரிசல்ட் த செகண்ட் கான்ஃபரன்ஸ் எண்டட் வித்தவுட் எனி ரிசல்ட். எஸ்சிஸ்க்கு தனியாக, எஸ்டிஸ்க்கு தனியாக, செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரினிவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். எப்படி வந்து திரும்பவும் நம்ம வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, திருப்பி வந்து ரினிவல் பண்ணுறோம், திருப்பியும் அதுக்கு வந்து லைஃப் கொடுக்குறோம். ஸோ காந்திஜி வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடித்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வந்து காந்திஜி திருப்பியும் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை வந்து ரீவைவ் பண்ணுறாரு. திஸ் டைம் த கவர்மெண்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு மீட் தி ரெசிஸ்டன்ஸ். இந்த டைம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஓகே எந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து நம்மளை எதிர்த்தாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஷல் லா வாஸ் என்ஃபோர்ஸ்ட் அண்ட் காந்தி வாஸ் அரெஸ்டட். மார்ஷல் லா, மிலிட்ரி லா வந்து போட்டுடுறாங்க, ஏன்னா இதுக்கு மேலே ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் காந்தியை வந்து சைமல்டேனியஸாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் soon all the Congress leaders were arrested. Protests and picketing by the people were suppressed with force. ஸோ ப்ரொட்டஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பீப்புள் பண்ணவங்களை எல்லாத்தையும் வந்து சப்ரெஸ் பண்ணிடுறாங்க, சைலண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. எப்போனா 17th November 1932. The Congress did not participate in the conference as it had revived the civil disobedience movement. காங்கிரஸ் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. சிவில் டிசோபீடியன்ஸ்னால் எந்த லாஸ்க்கும் அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட்.
16th August 1932 ராம்சே மெக்டொனால்ட் வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது என்னென்னா செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. யாருக்கும்னா மைனாரிட்டிஸு, முஸ்லீம்ஸ், சீக்ஸ், இந்தியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், விமென் அண்ட் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் எல்லாருக்குமே வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸை வந்து கொடுக்குது. ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர், த leader of the depressed class, strongly argued for the separate electorate, as it according to him would give the political representation and power. அம்பேத்கர் கூடமே அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கேட்குறாரு, எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும், அப்போ தான் எங்களுக்குன்னு எங்கள் பீப்புளுக்குன்னு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. On 20th September 1932 Gandhi went on a fast on to death against the separate electorate for the depressed classes. காந்தி வந்து நான் செப்டம்பர் 1932 ஃபாஸ்ட் பண்ணுறாரு, சாகிற வரைக்குமே நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன், இது வந்து தப்பு, செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. மதன் மோகன் மாலவியா, ராஜேந்திர பிரசாத் and other held talks with Ambedkar and MC Raja, the leaders of the depressed classes. MC Raja and அம்பேத்கர் வந்து leaders of the depressed classes, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய டாக்ஸ் பேசுகிறாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இன்டென்ஸ் நெகோஷியேஷன், நல்லா பேசின பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூனா பேக்ட்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. காந்தி அண்ட் அம்பேத்கர் ரெண்டு பேருமே சைன் பண்ணுறாங்க. இந்த பூனா பேக்டோட என்னென்னா, the principle of a separate electorate was abandoned. Instead, the principle of joint electorate was accepted with reservation of seats for the depressed classes. Separate electorate இல்லை, joint electorate, depressed classesக்குன்னு நாங்கள் தனியாக reservation of seats கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வேர் இன்க்ரீஸ் ஃப்ரம் 71 to 148. 71 தான் இருந்த சீட்ஸ் வந்து 148க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் 18% ஆஃப் த சீட்ஸ் வேர் ரிசர்வ்டு. 18% வந்து ரிசர்வ்டு. ஓகே, சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில். கேம்பெயின் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கேம்பெயின்ஸ் வந்து நடத்துகிறாங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர். காந்தி வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து ஃபுல்லாகவே அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறதுக்காண்டி வந்து ரொம்ப போராடுறாரு. அவர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட வந்து இந்த பூனா பேக்லாம் சைன் பண்ணுவார்ல, அப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைக் அவரும் இவரும் சேர்ந்து வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியல்ஸ்லாம் பரவும். அந்த மாதிரி இஸ் என்கேஜ்மெண்ட் வித் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மேட் இஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் ஐடியாஸ் அபவுட் த காஸ்ட் சிஸ்டம். ஸோ காந்திஜியும் டாக்டர் பிஆர் அம்பேத்கரும் சேர்ந்ததுக்கு நிறைய வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து மாறுது. He shifted his base to Satyagraha Ashramam at Varda. So he undertook an all India tour called Harijan Tour. He started the Harijan Sevak Sangh to work for the removal of discrimination. Harijan Tour ன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிஜன் சேவக் சங்குன்னு சொல்லிட்டு ஒரு சங்கை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. He worked to promote education, cleanliness and hygiene and giving up of liquor among the depressed classes. ஸோ எடுகேஷன், கிளென்லினஸ் அண்ட் ஹைஜீன் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லிக்கார் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அவங்களே யாரும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கேம்பெயின் வாஸ் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட். டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டும் பண்ணுறாங்க. 8th January 1933 was observed as Temple Entry Day. Beginners of Socialist Movement. Socialist movements வந்து பிகின் ஆகுது. ஸோ சோஷியலிஸ்ட் மூமெண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எங்கே இருந்துன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917. த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ வாஸ் ஃபவுண்டட் அட் தஷ்கெந்த் வந்து உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல். அங்கே தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு மீட்டிங்க்கு போய் இன் அக்டோபர் 1920 எம்என் ராய், இவர் தான் எம்என் ராய், Abani Mukherjee and MPT Acharya were some of the founding members. அப்புறம் the British government in India made vigorous efforts to suppress the communist movement by foisting a series of cases in 1920s. British government வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1920s டைமில். பட் ஆனாலுமே வந்துருச்சு. In a further attempt to eliminate the threat of communism, M.N. Roy, S.A. Dange, Muzaffar Ahmad, M. Singara
Velar, among the others, were arrested and tried in Kanpur conspiracy case in 1924. Kanpur conspiracy case ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வருது. அதில் எல்லாரையும் வந்து இவங்களை போட்டு உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவர் தான் எஸ்ஏ டாங்கே. So the communists were used it as a platform to propagate their views and to expose true color of British rule in India. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பார்ட்டியில் தான் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்க சொல்கிறாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ கலர் ஆஃப் பிரிட்டிஷோட ட்ரூ ஃபேஸ் இவங்க காட்ட ட்ரை பண்ணுறாங்க இந்தியாவில். In an attempt to form a party, an All India Communist Conference was held in Kanpur in 1925. ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க எங்கே, கான்பூரில். சிங்காரா வேலார் கேவ் தி பிரசிடென்ஷியல் அட்ரஸ். சிங்காரா வேலார் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்குறாரு. பிரசிடென்ஷியல் அட்ரஸ்னால் பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு. இட் லெட் டு த ஃபவுண்டிங் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன் இந்தியன் சாயில். ஸோ இந்தியன் சாயிலில் இந்த 1925 கான்பூர் கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இந்தியன் சாயிலே, இந்தியாவிலே. The efforts eventually led to the establishment of All India Workers and Peasants Party in 1929. இவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எஃபர்ட்ஸ் வந்து யுவென்ச்சுவலாக ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டி 1928 கூட ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ரெவல்யூஷன் என்னென்னா புரட்சி. ஸோ 1922 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து சடனாக வந்து காந்திஜி வந்து எண்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து நிறைய யூத்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து கோவம் வந்துட்டு வயலன்ஸ் பண்ணால் பாரு எல்லாருமே சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. 1924 இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு கான்பூரில் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, கொலோனியல் ரூலை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம ஆர்மியை வச்சு, நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து ஆர்மியை வச்சு இவங்களை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், Ashfaqullah Khan and others held up a train carrying government money and looted in Kakori, a village near Lucknow. இவங்க வந்து ஒரு ட்ரெயின் வந்து கவர்மெண்ட் மணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, மூமெண்ட்டு, அந்த ட்ரெயினில் வந்து கவர்மெண்ட் மணிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெயினை வந்து லூட் பண்ணுறாங்க. லூட் பண்ணிவிட்டு ஒரு லக்னோவில் வந்து ஒரு காக்கோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் லக்னோவில். ஸோ அந்த லக்னோவில் வந்து அவங்க வந்து அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி லூட் பண்ணுறாங்க. they were arrested and tried to காக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இந்த மாதிரி இவங்க இன்வால்வ்டு பீப்புளெலாம் வந்து அரெஸ்ட் பண்ணி காக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு முடிச்சிடுறாங்க. 4 of them were sentenced to death while the others were sentenced to imprisonment. 4 members வந்து சென்டென்ஸ் டு டெத், அப்புறம் 4 அது எல்லாருமே மற்றபடி எல்லாத்தையும் வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு. பகத்சிங், சுக்தேவ், அப்புறம் வந்து அவங்களுடைய காம்ரேட்ஸ், அவங்களோட மைண்ட் செட்டுக்கு கூட வேலை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஐடியாலஜிஸ்க்கு அவங்கள காம்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. HRA, ஹிந்துஸ்தான் ரெவல்யூஷனரி ஆர்மியை வந்து பஞ்சாபில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சோஷியலிஸ்ட் ஐடியாஸை வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு 1928 வந்து மாற்றுறாங்க. சாண்டர்ஸ், இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர். அவர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, லாத்தி சார்ஜ் தட் லெட் டு லாலா லாஜ்பத் ராய்ஸ் டெத் வாஸ் அசாசினேட்டட். ஸோ சாண்டர்ஸ் என்றவர் வந்து லாலா லாஜ்பத் ராய் வந்து அசாசினேட் பண்ணிட்டார் இல்லையா, கொன்னுட்டார் இல்லையா லாத்தி சார்ஜில். ஸோ அவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. அவர் அசாசினேட் பண்ணல, லாலா லாஜ்பத் ராயை வந்து லாத்தி சார்ஜ்லேயே பயங்கரமாக அடிச்சிருப்பார். அவரை வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க இவங்க இந்த பீப்புள். So, Bhagat Singh along with B.K. Dutt threw a smoke bomb inside the Central Legislative Assembly in 1929. பகத் சிங்கும் பிகே தத்தும் சேர்ந்து ஒரு ஸ்மோக் பாம்பு, அது பாம்பே கிடையாது, அது ஃபுல்லாக ஸ்மோக் வரும், சும்மா பயம் கொடுத்துறதுக்காண்டி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து 1929 வந்து போடுறாங்க. தே ஷவுட்டட் இன்குலாப் ஜிந்தாபாத், லாங் லிவ் த proletariat. He along with Rajguru was arrested and sentenced to death. ராஜ்குருவோட சேர்த்து பகத்சிங்கை வந்து சென்டென்ஸ் பண்ணி டெத்துக்கு விட்டுறாங்க. பகத்சிங்ஸ் டைரிங்
Bhagat Singh's daring courage fired the imagination of youth across India, and he became popular across India. So Bhagat Singh ஓட daring and courage வந்து இந்தியா ஃபுல் யூத் அமாங் யூத் வந்து அவரை ரொம்ப ஃபேமஸ் பண்ணுது. ஸோ ஏப்ரல் 1930 சித்தாகோங் ஹார்மோனி ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சென் வந்து அதை வந்து கேரி பண்ணுறாரு. தே கேப்சர் தி ஹார்மோனிஸ் இன் சித்தகோங்கில் இருக்கிற ஹார்மோனிஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க அண்ட் ப்ரொக்ளைம்ட் அ ப்ரொவின்ஷியல் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட். அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் சித்தகோங்கில் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. தே சர்வைவ்ட் ஃபார் 3 years ரைடிங் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 1933 சூர்யா சென் வாஸ் காட் அண்ட் ஹேங்க்ட் ஆஃப்டர் அ இயர். 3 years வந்து இந்த கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போகிறது ரைட் பண்ணுறது அங்கே இருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு 3 வருஷம் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பிடிச்சி இவரை ஹேங் பண்ணிடுறாங்க. லெஃப்ட் மூமெண்ட் இன் 1930s. 1930s வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது இன் வியூ ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ் காஸ்ட் பை வேர்ல்டு வைட் கிரேட் டிப்ரெஷன். ஸோ பிரிட்டிஷ் டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் டு இட்ஸ் காலனிஸ். பிரிட்டனில் வந்து நடந்த டிப்ரெஷன்ஸ்னால வந்த காஸ்லாம் வந்து அவங்க வந்து அவங்க ஆளுமை செஞ்சிட்ருக்க காலனிஸ்க்கு மேலெல்லாம் போட்டுட்டாங்க. திரும்பவும் நிறைய டேக்ஸஸ் வாங்குறது அந்த மாதிரி. ஸோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வேர் ரிஃப்ளெக்டட் இன் டிக்ளைன் இன் ட்ரேட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபால் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ். ஸோ டிப்ரெஷனோட விளைவுகள் எப்படி இருந்துச்சுன்னா ட்ரேடெல்லாம் வந்து அவ்வளோ இல்லை, அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிடுது. Governmental measures included forcible collection of land revenue, which in real terms had increased twofold due to 50% fall in agriculture prices. ஸோ 50% வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ் ஃபால் ஆகுது. ஆனாலுமே லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் வந்து ரொம்ப ஃபோர்ஸபிளாக 2 டைம். இப்போ ஃபஸ்ட்லாம் 20 rupees பே பண்ணால் 40 rupees பே பண்ணணும். ஆனால் அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்ட்டை விற்றா 60 rupees கூட கிடைக்காது. வித்ட்ராவல் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்குள்ள மணி, அந்த மணியெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்ரென்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ். ஸோ ரிட்ரென்ச்மெண்ட்னால் இப்போ எக்கனாமிக் வந்து ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த டைமில் வந்து பே பண்ண முடியாது இல்லையா, மணி எதுக்குமே பே பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி ஸ்டாஃப்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து பே பண்ண முடியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் in this context communist party fighting for the cause of peasants and industrial workers hit by loss of income and wage reduction and problems of unemployment gained influence and was therefore banned in 1934. ஸோ 1934 கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூடமே கம்மி ஆகிடுது. பெசன்ஸ்க்கு ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து மணி இல்லாமல் அவங்க இந்த ப்ராப்ளம்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் இன்கம், வேஜ் ரிடக்ஷன் எதுவுமே அவங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதனால் 1934 வந்து பேன் பண்ணிடுறாங்க. த காங்கிரஸ் இஸ் அ மூமெண்ட் வித் அ வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பொலிட்டிக்கல் leanings ranging from the extreme left to the extreme right welded together by the goal of Swaraj. காங்கிரஸ் மட்டும்தான் அப்போ கூட ஒர்க் பண்ணுது. எமர்ஜ்ட் ஆஸ் அ பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். காங்கிரஸ் அப்போ வந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக எமர்ஜ் ஆகுது. 1934 the Congress Socialist Party was formed by Jayaprakash Narayan, Acharya, Narendra Dev and Mino Masani. ஸோ 1934 காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. The Government of India Act 1935 was one of the important positive outcomes of the civil disobedience movement. சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோட கீ ஃபீச்சரே வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி, அதுக்கப்புறம் டயார்கி அட் தி சென்டர். The act provided for all India Federation with 11 provinces and 6 chief commissioners province and all those princely states which wish to join the federation. ஸோ 11 states இருக்கும், 6 union territories மாதிரி. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 11 states அப்புறம் 6 union territories, அப்புறம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எப்போ வேணாலும் வந்து அந்த ஃபெடரேஷனை ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தி ஆக்ட் ஆல்சோ ப்ரொவைடட் அட்டானமி டு த ப்ராவின்சஸ். இந்த ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா, 11 ப்ராவின்சஸ் அப்படின்னா ஸ்டேட்ஸ் மாதிரி தான். அவங்க வந்து அட்டானமி, அவங்க எப்படி வேணுமோ அந்த அட்டானமியை அந்த ப்ராவின்ஸை அவங்க வந்து ரூல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஆல் த சப்ஜெக்ட்ஸ் வேர் ட்ரான்ஸ்ஃபர் டு த கண்ட்ரோல் ஆஃப் தி இந்தியன் மினிஸ்ட்ரீஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது.
diarchy that was in operation in provinces was now extended to the central government. ஸோ டயார்கின்றது ப்ராவின்சஸில் மட்டும் இருந்துச்சு இல்லையா, அது வந்து சென்டர் கூடமே அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. த ஃப்ரான்ச்சைஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி வாஸ் எக்ஸ்டெண்டட் தோ ஒன்லி அபவுட் 10% ஆஃப் த பாப்புலேஷன் என்ஜாய் த ரைட் டு ஓட். ரைட் டு ஓட் வந்து 10% மட்டும்தான் ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை திஸ் ஆக்ட் பர்மா வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்த ஆக்ட் மூலயமா பர்மா வந்து செப்பரேட் நேஷனாக வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் தேர் ஒர்க். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 எலெக்ஷன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணது. 1937 வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்க்கு வந்து இமென்ஸ்லி பெனிஃபிட்டட். சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. த காங்கிரஸ் கால்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் பாய்காட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் கண்டெஸ்டட் எலெக்ஷன்ஸ். காங்கிரஸ் பீப்புளெலாம் வந்து லெஜிஸ்லேச்சரை பாய்காட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு எலெக்ஷன்ஸ்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ 7 out of 11 ப்ராவின்சஸில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. குட் நம்பர் இல்லையா? ஸோ இட் ஃபார்ம்ட் மினிஸ்டர்ஸ் இன் 8 ப்ராவின்சஸ். 8 ப்ராவின்சஸில் அவங்களோட மினிஸ்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்ஸ், ஒரிசா, பீகார், யுனைடெட் ப்ராவின்ஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டயரில் எல்லாமே வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரிஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அசாமில் வந்து இட் ஃபார்ம்ட் அ கோயிலிஷன் கவர்மெண்ட். அசாமில் மட்டும் அவங்க வந்து கோயிலிஷன் கவர்மெண்ட்னா இப்போ வந்து 32 ஒரு எக்ஸாம்பிள் வந்து 40 சீட்ஸ் இருக்குன்னா 40 சீட்ஸில் வந்து 22 ஒரு பார்ட்டிக்கு இருக்கும். மற்ற சீட்ஸ் ஒரு 18 சீட்ஸ் இன்னொரு பார்ட்டிக்கு இருக்கும் இல்லையா? அப்படி கூட சொல்ல வேண்டாம். கோயிலிஷன் கவர்மெண்ட்னா இப்போ 40 சீட்ஸில் வந்து ஒருத்தவங்க 12 சீட்ஸ் தான் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்களும் 12 சீட்ஸ் தான் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து 16 சீட்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாரோட போய் சேருவாங்களோ அவங்க அதுதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா இது கோயிலிஷன் ஆகும், இவங்க 2 பேரும் சேர்ந்தா இது கோயிலிஷன் ஆகும், இவங்க 2 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டியாக எந்த 2 குரூப் சேர்ந்து பண்ணுறாங்களோ அது கோயிலிஷன் ஆகும். அதுதான். ஸோ கோயிலிஷன் கவர்மெண்ட் வந்து அசாமில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. வித் அசாம் வேலி முஸ்லீம் பார்ட்டி லெட் பை சர் முகமது சாதுல்லா. The Congress ministries வந்து functioned as popular government and responded to the needs of the people. இந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ்லாம் வந்து பாப்புலர் கவர்மெண்ட், பாப்புலராக காங்கிரஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியல, அவங்க வந்து ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பீப்புளோட நீட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. salaries of ministers were reduced from 2000லேருந்து 500 rupees per monthன்னு சொல்லிட்டு அப்போவே 2000 இருந்த salaries வந்து 500 rupees per monthன்னு மாற்றிடுறாங்க. Earlier, action taken against nationalists were rescinded. They repealed the acts which vested emergency powers in the government, lifted the ban imposed on political organizations except the Communist Party. Communist Party மேலே கம்யூனிஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலேயும் இருந்த எல்லா பேன்ஸையும் வந்து அவங்க லிஃப்ட் பண்ணிடுறாங்க. Police powers were curbed and reporting by the CID on political speeches discontinued. போலீஸ் பவர்ஸ் வந்து எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட்டிங் பை சிஐடி ஆன் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் டிஸ்கண்டினியூட். எல்லாமே மேபி பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்லாம் வந்து சிஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல், அது எல்லாமே டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் வேர் அடாப்டட் ஃபார் ரெடியூசிங் இன்டெப்ட்னஸ் ஆஃப் த பெசன்ட்ரி அண்ட் இம்ப்ரூவிங் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் லேபரர். லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பீப்புள் எப்படி பார்த்துக்கணும், லேபர்ஸை எப்படி பார்த்துக்கணும், பெசன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸே போடுறாங்க. டெம்பிள் என்ட்ரி, எல்லாருமே டெம்பிளுக்கு என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து எஜுகேஷனுக்கும் பப்ளிக் ஹெல்த்துக்கும் கொடுக்குறாங்க. ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் 1937 ஜெயிக்கிறாங்க. 1939 வந்து எல்லாருமே ரிசைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அதில் வந்து காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ்க்கே இஷ்டம் இல்லாமல் நிறைய இந்தியன்ஸை வந்து வாரில் என்கேஜ் பண்ணிடுறாங்க. அதனால நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 1940 he was demanding a separate state for the Muslims. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியாக ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. National movement during the Second World War 1939 to 45.
1939 வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆறாரு. யாரை டிஃபீட் பண்ணி ஆறாருன்னா பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா வந்து காந்தியோட கேண்டிடேட். அவரே வந்து டிஃபீட் பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் மேலே காந்திக்கு கொஞ்சம் கோவம் வருது. அதனால கோஆப்ரேட் பண்ண வந்து மறுக்கிறாரு. அதனால சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ரிசைன் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லிட்டு ஒன்றுத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு.